عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد. சங்கைக்கும் மையனும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாத்தை பற்றி புத்தகத்தை பார்த்து மட்டும் படிக்காமல் அவர்களுடைய நன்னடத்தையை பார்த்து தான் கற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாமிய மக்கள் நாம் தொழுகிறோமா, நோன்பு வைக்கிறோமா, இதையெல்லாம் தாண்டி அவர்கள் பிறரிடத்தில் எப்படி பேசுகிறார்கள், நாம் எப்படி பிறரிடத்தில் பழகுகிறோம், பிறரிடத்தில் எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்கிறோம் என்பதைத்தான் இந்த உலகம் பார்க்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அந்த நிலைமை எப்படி இருக்கிறது? சமீபத்தில் வெளியான இந்த ஹபீபி திரைப்படம், அதை பார்த்துட்டு பலர் சொல்கிறாங்க, இஸ்லாமிய மக்கள்லாம் நல்லவங்கப்பா, அவங்க நல்ல முறையில் பழகுவாங்க, மற்றவங்க பேசும்போது நல்ல முறையில் பேசுவாங்க. ஆனால் வருந்தக்கூடிய விஷயம், நம்முடைய செயலை பார்த்து நம்முடைய நடத்தையை பார்த்து அவர்கள் சொல்ல வேண்டும், இஸ்லாமிய மக்கள் நல்லவர்கள், இஸ்லாமிய மக்களிடத்தில் நல்ல செயல்முறை இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஒரு திரைப்படத்தை பார்த்து சொல்வதல்ல. ஏன்னா அல்லாஹ் தஆலாவும் ரசூலுல்லாஹும் நமக்கு எப்படி பிறரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத்தருகிறான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் பார்த்து ஒரு சொல்வான், ஃபிரௌன்கிட்ட போய் பேசணும். ஃபிரௌன் எப்படிப்பட்டவன் நமக்கு நல்லாவே தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட வார்த்தையும் அவனுக்கு திட்டினாலும் அவனுக்கு பொருந்தும். அது மட்டுமா, அதான் ரப்புக்கும் ஆளான் என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய கொடுகோலன், அவன்கிட்ட போய் பேச சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் பார்த்து சொல்கிறான், நீங்கள் ரெண்டு பேரும் போய் அவன்கிட்ட மென்மையாக பேசுங்க. ஒரு எதிரி ஒரு கொடுங்கோலன்ட்ட ஏன் மென்மையாக பேசணும்? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. அதன் மூலமாக அவன் படிப்பினை பெறுவான், இல்லைன்னா பயப்படுவான். இந்த அளவுக்கு எதிரியாக இருந்தாலும் கூட அவனிடத்தில் நல்ல முறையில் தான் பேச வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகிறது. ஆனால் நம்மளாம் பார்த்தா சொந்த மதங்கட்டே சரியாக பேசுகிறது இல்லை, முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறது, உறவினர்களை சேர்ந்து வாழ்வதில்லை. இப்படி நம்முடைய நிலைமை மோசமாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்கிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம். நீங்கள் மகத்துவமிக்க ஒரு நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது முதல் தன்னுடைய ஹயாத் முடிகிற வரைக்கும் எந்த மனிதனுடைய சுயமரியாதையை துண்டிக்கும் வகையில் வாழ்ந்ததில்லை. எந்த ஒரு மனிதனுக்கும் கஷ்டத்தை கொடுத்ததில்லை. நல்ல முறையில் தான் யாராக இருந்தாலும் நடந்து கொள்வார்கள். அவர் பிற மதத்தவராக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் நல்ல முறையில் தான் நடந்து கொள்வார்கள். நாம் எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதையில் நடந்து போவாங்க. போகும்போதெல்லாம் அவங்க மேலே ஒரு பெண் குப்பையை கொட்டுவாங்க. இப்படியே டெய்லியும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த குப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே விழலை. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா டெய்லியும் ஒரு பெண் குப்பையை போடுவாங்களே, இன்னைக்கு ஏன் போடலை? இதை கேட்கும்போது சஹாபாக்கள்லாம், யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை. இதை கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பெண் பிற சமுதாயத்தவர் தான் இருந்தாலும் கூட அந்த பெண்ணை நேரில் சந்தித்து நலம் விசாரிக்கிறார்கள். இதை பார்த்த அந்த பெண், நான் நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன், உங்களை எவ்வளோ நோய்வினைப்படுத்தியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் என்ன சந்தித்து நலம் விசாரிக்கிறீங்களே என்று சொல்லும்போது, இதெல்லாம் பார்த்தது கடைசியாக அந்த பெண் மனம் மாறி இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஒரு வாளால் செய்ய முடியாததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தை செய்து காட்டியது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமா புஇத்து லிஉத்திம்ம மகாரிமல் அக்லாக். நற்குணத்தை பூர்த்தி எடுப்பதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். தன் மக்கள், தன் சமுதாயத்திற்கு நற்குணத்தை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் தானும் அவ்வாறே வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கும் சரி, பிற மதத்தவர்களால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றி புகழப்படுகிறார்கள். நபி காலத்திலேயே பலர் நபியை மறுத்தாலும் பெரும்பாலானோர் சொல்வது அவங்க ஸாதிகுல் அமீன் அப்படி தான் புகழ்ந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நடத்தையில் மிக உண்மையானவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். எந்த சமுதாயத்திலையும் சொல்லித்தராத ஒன்று.
இப்போ பிற சமுதாயத்திலலாம் நீங்கள் உறவினரை சேர்ந்து வாங்க, பிறருக்கு நல்ல முறை நடந்துக்கணும்னு சொல்லுவாங்களான்னா சந்தேகம் தான். ஆனால் நம் சமுதாயத்தில் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய அண்டை வீட்டாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு எந்த மதத்துலேயுமே கிடையாது. சால்லாம் வச்சனா பக்கத்து வீட்டுக்கு நல்லபடியாக கொடுப்பான்னு சொல்கிறது தான். ஆனால் நம்முடைய மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறாங்க, யா அபாதர் இதா தபஹ்த மரக்கத்தன், ஒரு சால்னா வச்சா பக்திர் மாஹா, அதில் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோ. ஏன் தண்ணி அதிகமாக ஊற்றியாச்சு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதனை கொடு. இதன் மூலமாக என்ன ஆகுது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நமக்கு நல்ல ஒரு அன்பு ஏற்படுகிறது. இதனால் சமுதாயத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுகிறது. இவ்வளவு ஒவ்வொரு அடியார்களுக்கும் செய்ய வேண்டிய கடமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடத்தையை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை விட இந்த அடியார்களுக்கு செய்ய வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. மிஷ்காத் கிதாபுல் ஆதாப்னு பல பக்கங்களுக்கு பேசிக்கிட்டு வருவாங்க. காரணம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறது, ஹுக்கூக்குல்லாஹை விட ஹுக்கூக்குல் இபாத் ஒரு படி உயர்ந்தது தான். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறோம் அருமையில் ஹுக்கூக்குல்லா, அல்லாஹுக்கு செய்த அந்த பாவங்களை எல்லாம் சகட்ட வழிகளை மன்னித்து விட்டுருவான். அதை பற்றி கண்டுக்கவே மாட்டான். அப்போ அடியார் பார்த்து கேட்பானா, யா அல்லாஹ் உனக்கு செய்த அநீதம், உனக்கு செய்த பாவத்தையெல்லாம் நீ மன்னிச்சிட்ட, ஆனால் அடியார்களுக்கு செய்த அந்த பாவத்தையாக மன்னிக்கிற. அது கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், நான் எனக்கு செய்ததை மன்னித்தது காரணம் அது என் சம்மந்தப்பட்டது, நான் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கிறேன். ஆனால் நீ அடியாருக்கு செய்தது அவன் சம்மந்தப்பட்டது, அவன் மன்னிக்காத வரையிலும் நான் அதை மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். காரணம், ஹுக்கூக்குல்லாஹை விட ஹுக்கூக்குல் இபாத், பிற மனிதரிடத்தில் நாம் நடந்து கொள்ளும் விதம் மிக முக்கியம், ஒருபடி மேல் என்றும் சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை 6. அதை சொல்லித் தருகிறார்கள். ஒரு நோயாளி அவர் நோயாய்ப்பட்டால் அவரை சென்று நலம் விசாரிப்பது, ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வது, ஒருவர் விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்தில் கலந்து கொள்வது, எந்த மனிதராக இருந்தாலும் நம்முடைய இஸ்லாமிய மனிதரை எங்கு சந்தித்தால் அவருக்கு சலாம் சொல்வது, ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்வது, பிறர் நலம் நாடுவது, அவர் எங்கே இருந்தாலும் சரி. இப்படி பிறர் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 என்று கற்றுத்தருகிறார்கள். அதில் ஒரு மனிதர் லண்டன், அங்கே ஒரு மனிதர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கார். அப்போது ஒரு வயசான ஒருவர் அந்த மனிதருடைய கண்ட மணிக்கில் திட்டி அந்த மனிதரை அடிக்கிறார். அடிச்சுட்டு போன விட்டு இதெல்லாம் மேலே இருந்து வில்லியம் மர்மடூர் பித்தேல் என்ற ஒருவர் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மனுஷன் அடிச்சுட்டு போன விட்டு இவர் கீழே இறங்கி இந்த இளைஞரை பார்த்து கேட்காரு, எப்பா நீ வாலிபனாக இருக்கிற, நீ நினச்சா திருப்பி அடிச்சிருக்கலாமே, ஏன் நீ அடிக்கலை அப்படின்னு கேட்கும்போது அந்த வாலிபர் சொல்வார், கடன் வாங்கியவர் கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவர் மீது எந்த உரிமை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். இப்போ இதை கேட்டவுடனே அந்த மனுஷர் ரசூலுல்லாஹ் அது யார், அதை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுவதையும் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்து அந்த ஆய்வின் முடிவில் அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். வில்லியமாக இருந்த அவர் முகமது மர்மடூர் பித்தேல் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் இங்கிலீஷில் குரானை டிரான்ஸ்லேட் செய்கிறார். இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்தது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள நல்ல நடத்தை தான். அப்போது அந்த நல்ல நடத்தை என்பது இஸ்லாத்தின் அடையாளமா என்று பார்த்தா அதையும் விட மேலாக நாம் சொல்லலாம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அத்தீனு அன் நசீஹத்து, இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவது தான். அதனால் இஸ்லாத்தில் நன்னடத்தை என்பது மிக முக்கியமான ஒன்றாக தான் இருக்கிறது. எனவே அல்லாஹ் நாயகன் பிறரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கும் அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த வழிபடி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.